இன்றைக்கி பேச போகிற உண்மையான பேய் சம்பவ கதையில் ஒருத்தரோட வீட்டில் இருக்கிற கட்டிலுக்கடியில் பேய் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த கட்டிலுக்கடி இருக்கிற பேயை இவர் வீடியோ எடுத்திருக்காரு, ஃபோட்டோஸும் எடுத்திருக்காரு. அதை இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கான உண்மை பேய் சம்பவம் கண்டிப்பாக உங்களை பயமுறுத்தும். நான் விக்கி, வெல்கம் பேக் டு விக்கிபீடியா. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா 2022 நடக்குது. இவர் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சென்னை சைடில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. அங்கே வீடு எடுத்து தங்கி வேலை பார்த்துருக்காரு. ஸோ அது ஒரு ரெண்டடான ஹவுஸ். ஸோ அப்போ தான் இந்த சம்பவம் இவருக்கு நடக்குது. வீடு தனியாக இருந்தாலும் ஹால், கிச்சன், ரூம்னு சொல்லிட்டு எல்லாம் சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் கிடையாது. வேலைக்கு சேர்ந்து அந்த வீட்டுக்கு குடி நாட்கள் எல்லாமே ரொம்ப நார்மலாக போகுது. சாப்பிட்றாரு, தூங்குறாரு, டிவி பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நார்மலான லைஃப் தான் போயிட்டுருக்கு, கொஞ்சம் சில நாட்களுக்கு மட்டும். ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை. ஒரு நாள் காலையில் எழுந்த உடனே அவரோட பெட்ரூம் முழுக்க வாசல் வரைக்குமே ஏதோ ஒரு மார்க் மாதிரி இருந்திருக்கு. இந்த கால் பாதத்தோட மார்க், அந்த மாவு மாதிரி பட்டு அந்த கால்பாதை அப்படியே தரையில் நடந்து போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒருத்தரோட கால்பாதை இருக்குது. அது ரொம்ப வளைஞ்ச மாதிரி, நெளிஞ்ச மாதிரி. ஒரு பெண்ணோட கால்பாதை எப்படி கரெக்டாக வலிவு நெளிவோடு இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு கால்பாதம் அவரோட பெட்ரூம் வரைக்கும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கட்டில், ஸோ கட்டில் கடில்னு சொல்லிட்டு கை ரேகைகள், இந்த மாவு பட்டு கை ரேகை வச்சு எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கை ரேகைகளும் அங்கங்கே பதிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவர் தன்னோட கால்பாதமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டார். அது எல்லாத்தையுமே மாப் போட்டு க்ளீனும் பண்ணியிருக்காரு. கட்டில் எல்லாத்தையுமே தொடச்சும் வச்சிருக்காரு. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுட்டார். ஆனால் அதுக்கப்புறம் தான் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுது. ஆனால் 2 வாரம் கழித்து முன்னே எப்படி நடந்ததோ அந்த கால்பாதங்களும் கை ரேகைகளும் அதே மாதிரி இப்போ நடந்திருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் வியர்டாக இருந்திருக்கு. அது அவரோட கால்பாதம் இல்லைன்னு தெளிவாக அவருக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஆஃபீஸில் ரொம்ப அதிகமாக வேலை இருந்ததுனால வீட்டுக்கு ரொம்பவே லேட்டாக தான் வந்திருக்காரு. ஸோ அப்படி வீட்டுக்கு ஓப்பன் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே ஒரு வேர்வை ஸ்மெல்லும், பழைய துணியோட நாத்தம், ஸோ இந்த மாதிரி ரொம்ப வியர்டான வாசனைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அது இதுக்கு முன்னாடி அவரோட வீட்டில் வந்ததே கிடையாது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, அன்னையிலிருந்து பல வாரங்களுக்கு நீடிச்சிருக்கு. அவர் வீடு முழுக்க சுத்தம் பண்ணி பெயிண்ட் கூட அடிச்சிட்டாரு. ஆனால் அந்த நாத்தம் மட்டும் எங்கேருந்து வருது, ஏன் போக மாட்டேங்குதுன்னு அவருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் சில நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அவர் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் சரிப்பட்டுறாருன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போய் ரூமை க்ளீன் பண்ணுறாரு. அப்படி ரூமை க்ளீன் பண்ணும்போது அவர் அந்த பெட்டுக்கு அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணுற இடத்துல யாரும் படுத்த மாதிரி இருந்திருக்கு. அதாவது ரெகுலராக ஒருத்தர் படுத்துருந்தால் அந்த இடத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படுத்த மாதிரி ஒரு கேப் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸில் படுத்த அறிகுறிகள், அந்த டஸ்ட்லாம் இருக்குது. ப்ளஸ் அந்த இடத்துல வாட்டர் பாட்டிலு, லிப்ஸ்டிக்கு எல்லாமே இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட சில ஐட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப பழசாக இருந்திருக்கு. சில பொருட்கள் எல்லாமே அழுகி போன மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் அந்த ஸ்மெல்லும் அவருக்கு வந்திருக்கு. அப்போ தான் புரியுது, இந்த இடத்துல யாரோ படுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் லேடிஸ் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது அந்த லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோஸ், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது எல்லாமே புழு பூத்து போய் கிடந்திருக்கு. அதனால தான் ஒரு வீட்டில் ஸ்மெல்லும் அடிச்சிருக்கு. ப்ளஸ் அந்த அழுக்கு துணி நாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுடிதார் ப்ளஸ் சேரின்னு சொல்லிட்டு ரொம்ப பழங்காலத்து, அதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண துணி அந்த இடத்துல கிடந்திருக்கு. அதுலேருந்து தான் அந்த துணி துவைக்காத ஸ்மெல் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் நிம்மதியாக படுத்து தூங்குறாரு. ஆனால் காலையில் எழுந்து பார்க்கும்போது மறுபடியும் கட்டில் கைரேகையும் அந்த சைடு ஃபுல்லாக, அதாவது ரூமுக்கு வெளியே ஃபுல்லாக கால் ரேகையும் கால்பாதத்தோட தடங்களும் இருந்திருக்கு. ஸோ இது சரிப்பட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் இந்த கால்பாதம் எங்கேருந்து வருது, ஸோ யார் உள்ளே வராங்கன்னு கண்டுபிடிக்க சில இடத்துல மாவுல தூவி வைக்கிறாரு. அதாவது இந்த மாவு தூவி வச்சா அது மேலே நடந்தால் அந்த கால்பாதங்கள்லாம் படும்ல, ஸோ அதுக்காக அந்த மாவுல தூவி வச்சுட்டு அவர் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. மறுபடியும் நைட்டு வீட்டுக்கு பார்க்கும்போது அந்த கால்பாதம் கரெக்டாக அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து அவரோட பெட்ரூம் வரைக்கும் போயிருக்கு. கரெக்டாக பெட்ரூம் அந்த கட்டிலுக்கு பக்கம் தான் அப்படியே முடிஞ்சு போச்சு. ஸோ அவருக்கு குண்டு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு, இங்கே என்னடா நடக்குதுன்னு. ஆனால் இதில் இன்னொரு அதிசயம்னா, கதவு திறக்கலை, ரூம் கதவு திறக்கலை, கிச்சன் கதவு திறக்கலை, விண்டோ எதுவும் ஓப்பன் ஆகலை. சொல்லப்போனால் இந்த வீட்டில் யாருமே நுழைஞ்ச மாதிரி ஒரு குட்டி அறிகுறி கூட கிடையாது. இதை பற்றி யோசிச்சு அவர் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில் தான் தூங்கவே ஆரம்பிக்கிறாரு. மதியம் வரையும் தூங்கிட்டு இருக்காரு. மதியம் அவர் தூக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது. அது என்னன்னா, அவரோட பெட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த பெட்டுக்கடியில் யாரும் நெகத்தை வச்சு கீறுற மாதிரி கேட்டிருக்கு. அது ஃபஸ்ட்டு ஒரு கனவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது கனவு தான் நம்ம ஆடுவோம்ல, அந்த மாதிரி ஆடி இருக்காரு. இன்னும் ஆழமாக கீறும் பொழுது டக்குன்னு எந்திரிச்சு அந்த சத்தத்தை அவர் கேட்டிருக்காரு. முதல்ல ஏதாவது கட்டிலுக்கடியிலேருந்து பூச்சோ ஏதோ இருக்குன்னு நினச்சாரு. மெதுவாக அந்த பெட்டு மேலே காதை வச்சு கேட்குறாரு. அப்போ நல்லா தெளிவாக கேட்டிருக்கு, யாரோ பெட்டோட அந்த அடியில் கட்டிலுக்கு பார்த்தீங்களா, அந்த மரக்கதவில் நல்லா நெகத்தை வச்சு கீறுற சத்தம் ரொம்ப தெளிவாக கேட்டிருக்கு. அவர் டக்குன்னு எழுந்திரிச்சு கீழே மொபைலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு வீடியோவை. ஸோ அந்த வீடியோவை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள்.
இந்த ஒரு சத்தத்தை கேட்ட பிறகு அவர் 2 மாதத்துக்கு அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. ரெண்ட் மட்டும் தான் கொடுத்துருந்துருக்காரு. மற்றபடி இந்த 2 மாதம் தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் தங்கியிருக்காரு. 2 மாதம் கழிச்சு திரும்பவும் அவரோட வீட்டுக்கே வந்து தங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ 2-3 நாட்கள் ரொம்ப நார்மலாக போகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் 3ஆவது நாள் நைட்டு சுமார் ஒரு கரெக்டாக 2:15 இருக்கும். அக்யூரேட்டாக டைம் குறித்து வச்சுருக்காரு. ஸோ அந்த டைமில் யாரோ கட்டிலுக்கடியில் இருமுறை மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அது சாதாரணமாக இல்லை. இந்த ஏதாவது நோய் வந்தால் சம்திங் ஏதாவது தொண்டை சரியில்லைனா இருமுனை எப்படி இருக்கும், ரொம்ப சத்தமாக ரொம்ப வியர்டாக இருமாங்கள, அந்த மாதிரி இரும்புற சத்தம் கேட்டிருக்காரு. அவர் அங்கேருந்து ரொம்ப பதற்றத்தோட பயந்துக்கிட்டு உளுந்து எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கிட்டார் கையில் மொபைலோட. அடுத்த நாள் காலையில் பக்கத்து வீட்டுக்கார ஒரு அங்கிள் இருக்கார். ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த பெட்டை எடுக்க உதவி பண்ணுங்கள், ஸோ நம்ம எடுத்து வெளியில் போட்டுடலாம், எனக்கு இந்த பெட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த அங்கிள் கூட சேர்ந்து இவங்க 2 பேரும் அந்த பெட்டை நிமித்திருக்காங்க. அப்படி நிமித்தும் போது பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே ஒரு பயங்கரமான ஆச்சரியம். அந்த இடத்துல அந்த பொருளில் ஏகப்பட்டது இருக்கும். அந்த பொருளுக்கு நடுவில் யாரோ படுக்கிற மாதிரி இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நடுவில் யாரோ படுத்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு. சொல்லப்போனால் அந்த இடத்துல பல நாட்கள் யாரோ படுத்த மாதிரி கேப் இருந்திருக்கு. இது 2 பேரும் பார்த்துட்டு, தம்பி நீ என்னப்பா இதுக்குள்ளே போய் படுப்பியன்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. இல்லை நான் வந்து சம்திங் ஏதோ பொருட்களை வைக்காத அந்த மாதிரி வச்சுன்னு சொல்லி அவர் சமாளிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பயந்துக்கிட்டு அந்த பெட்டை அவர் கீழே படுக்க வைக்கிறதே இல்லை, அதை அப்படியே நிமித்தி வச்சுட்டு ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தாராம். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு அவர் அந்த வீட்டில் இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவர் வீடு காலி பண்ணி போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. ஆனால் அவருக்கு இல்லை, அவர் காலி பண்ணி போயிட்டார்ல, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து தங்கினார்ல, அவருக்கு அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. யாரோ பெட்டுக்கடியிலேருந்து கீறுற மாதிரியும் சத்தம் போடுற மாதிரியும் இருந்திருக்கு. இது எப்படி அவருக்கு தெரியும்னா, அந்த அங்கிள் அந்த கட்டில் எடுக்க உதவி பண்ணார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இவர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. ஸோ அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஆல்ரெடி நீங்கள் இருந்தீங்கல்ல, அவர் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காரு, இங்கே ஏதோ அமானுஷியம் உருவம் இருக்குது, இங்கே பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காரு, உளறிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாகவே அந்த வீட்டில் ஏதோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கலாம். அந்த பொண்ணுக்கு ஏதாவது மேக்கப் சம்மந்தப்பட்ட இந்த ஆர்டிஸ்ட் அது ரொம்பவே ஒரு பிடிச்சதாக இருக்கான், அது ஏதாவது கிடைக்காம இறந்து போயிருக்கலாம், அது ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த கட்டுகளில் அந்த லிப்ஸ்டிக், ஸோ அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு, அந்த ஹைப்ரோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கிடக்குது, ப்ளஸ் ஒரு பொண்ணு இருமணும் சத்தம், அதுக்கப்புறமா அவர் சொன்ன அந்த கால்பாதங்கள் எல்லாமே ஒரு பொண்ணோட கால்பாதம் மாதிரியே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பொண்ணாக தான் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு இது வரைக்குமே யாருக்கும் தெரில. அதை பற்றி கொஞ்சமாச்சும் தகவல் தெரியணும்னா அந்த ஹவுஸ் ஓனர் மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி தங்கியிருந்தவங்களுக்கு ஏதோ ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எதுவும் தெரில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேசமோ நடந்திருந்ததுன்னா மறக்காமல் மேலே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா மெசேஜாக கூட டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் உங்கள் கதையை பற்றி பேசலாம். ஸோ அது வரைக்கும் பாய். எனக்கு தெரிஞ்சு 15